வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது தஞ்சாவூர் பகுதியினுடைய கோரிக்கையை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தஞ்சாவூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்குது. தஞ்சாவூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு தான் ட்ரெயின் இருக்குது. ராமேஸ்வரத்துலேருந்து திருப்பதி போகிற ட்ரெயினை வாரத்துக்கு 4 நாள் போய்கிட்டு இருக்கு. எல்லாம் சரிதான். ஆனால் இரவு நேரத்தில் தான் இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது. இது இல்லாமல் காச்சியக்கூடா போகக்கூடிய ட்ரெயின் 2 ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்குது. அதுவுமே இரவு நேரத்தில் தான். இப்போ நம்ம பகல் நேரத்தில் போகணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வகையிலான ரயில் தஞ்சாவூரிலிருந்து காலையில் புறப்பட்டு கும்பகோணம், மயிலாடுதுறை வழியாக விழுப்புரம் போய் அங்கே இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. ஏன்னா இப்போ திருவண்ணாமலை வரைக்குமே ரயில்கள் இயக்கப்படுகிறது. நர்சாப்பூர்லேருந்து இயக்கப்படக்கூடிய ரயில் திருவண்ணாமலை வரைக்கும் தான் இயக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெயின் இயக்குறதுல எந்த ஒரு சிரமமே இருக்காது. அதே மாதிரி இந்த ரயிலானது போயிட்டு திரும்பவும் மாலை நேரத்தில் புறப்பட்டு இரவு தஞ்சாவூர் வரும் வகையில் ஷெட்யூல் இருந்தது அப்படின்னா ரொம்பவுமே வசதியாக இருக்கும். இந்த ரயிலானது பகல் நேரத்தில் இயக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தினசரி இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. பகல் நேரத்தில் கனெக்டிங்கே இல்லாத டெல்டா பகுதியில் இருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு ட்ரெயின் இயக்கப்படுமா அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை, ரயில்வேவின் கையில் தான் இருக்கிறது. ரயில்வே அதற்கு முடிவு செய்யணும். எல்லா கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கைகள் தான். அதை சரியான முறையில் பரிசீலித்து நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா ரயில்வேவுக்கு வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். ஏன்னா பகல் நேரத்தில் இந்த ரூட்டில் ட்ரெயினே இல்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது மட்டும்தான். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். நன்றி.